பிரைஸ் தி லார்ட். ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபு 4:7 நாம் வசிக்கிறோம். இஸ்ரவேலில் இருக்கிற ராஜாவாக தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணினார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்தபடியினாலே அந்த உன்னதமான அபிஷேகத்தையும் அதன் மேன்மைகள் சகலவற்றையும் அவன் இழந்து போனான். அவருக்கு மாறாக தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அவன் தன் அபிஷேகத்தை காத்து கொள்ளும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தனக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதும் அவருக்கு விரோதமாய் எழும்பாமல் அவன் மேல் கை போடாமல் அவனை கனப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் தாவீது தன் அபிஷேகத்தை காத்து கொண்டான். தேவன் அவனுக்கு உன்னதமான ஒரு சிங்காசனத்தை தந்தார். அந்த சிங்காசனத்தில் கிறிஸ்து என்கிற ரட்சகர் நமக்காக பிறந்தார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த உன்னதமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது ஊழியராய் நாம் இருக்கலாம். நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறதுல அதிக எச்சரிக்கை நமக்கு இன்றைக்கு தேவை. சாத்தான் இன்றைக்கு நம்முடைய அபிஷேகத்தை கொண்டே நம்மை வஞ்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் எழும்பி இன்றைக்கு அநேகரை ஏதோ வீழ்த்தவும் செய்கிறான். அநேகரை வீழ்ச்சிக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட காரியத்திற்கு நம்ம விலக்கி பாதுகாத்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்மளே மகிமைப்படுவார். ஆமென்.